வெல்கம் டு மை சேனல். நம்ம ஆல்ரெடி 2 வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம்லேருந்து 4th சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 5th ஒன், கிவன் a ஈக்குவல் டு 1,2,3, b ஈக்குவல் டு 2,3,5, c is equal to 3,4 and d ஈக்குவல் டு 1,3,5 கொடுத்துருக்காங்க. செக் இஃப் a intersection c cross b intersection d ஈக்குவல் டு a cross b intersection c cross d is ட்ரூன்னு காமிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம எப்போதுமே என்ன எடுத்துக்குவோம், லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும், லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு என்னது, a இன்டர்செக்ஷன் c கிராஸ் b இன்டர்செக்ஷன் d. இப்போ ஃபஸ்ட்டு எப்போதுமே சம் போடும்போது இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ a இன்டர்செக்ஷன் c, ஏங்கிறது 1,2,3 இன்டர்செக்ஷன் 3,4. இன்டர்செக்ஷன்னா என்ன மீனிங்னா, ரெண்டு செட்லேயும் காமனாக என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். அப்போ a இன்டர்செக்ஷன் c இஸ் ஈக்குவல் டு என்னது 3. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட்டு b இன்டர்செக்ஷன் d. bங்கிறது என்னது 2,3,5 இன்டர்செக்ஷன் d வந்து 1,3,5. அப்போ இந்த ரெண்டு செட்லேயும் எது காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். பொதுவான எலிமெண்ட் எடுத்து எழுதணும். இப்போ b இன்டர்செக்ஷன் d ஈக்குவல் டு என்னது 3,5. ஓகேவா. அடுத்து என்னது, a இன்டர்செக்ஷன் c கிராஸ் b இன்டர்செக்ஷன் d. அப்போ நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சக்குள்ள அது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை என்னது, இந்த 3 × 3 3,3, அடுத்து 3,5. இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கொடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் d. a கிராஸ் b என்னது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ a கிராஸ் b ஈக்குவல் டு, ஏங்கிறது 1,2,3 கிராஸ் 2,3,5. இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டோடையும் செகண்ட் செட்டில் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்ம ரிலேட் பண்ணுறோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ எப்படி எழுதலாம், 1,2, 1,3, 1,5, 2,2, 2,3, 2,5. அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் எலிமெண்ட் 3,2, 3,3, 3,5. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட்டு c கிராஸ் d. c என்னது, செட் 3,4 கிராஸ் d வந்து 1,3,5. இப்போ அதே மாதிரி தான் போடுறோம். இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் 3யோட ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ரிலேட் பண்ணுறோம். அப்போ 3,1, 3,3, 3,5. அடுத்து 4,1, 4,3, 4,5. ஓகேவா. இப்போ அடுத்தது இதில் என்ன பண்ணணும், அடுத்தது a இன்டர்செக்ஷன் b, a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் d. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல, a கிராஸ் பிலையும் c கிராஸ் டிலையும் எது காமனாக பொதுவாக இருக்கோ அதை எடுத்து எழுத போகிறோம். அவ்வளோதான். இங்கே 3,1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 3,1 இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3,3. ஓகே. அடுத்து 3,5 இருக்குது. 4,1லாம் இல்லை, அதெல்லாம் நம்ம எழுத வேணாம். ஓகேவா. இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, 3,3, 3,5. ரைட் சைடும் அதுதான் வந்திருக்கு. ஃப்ரம் 1 and 2 we get a intersection c cross b intersection d equal to a cross b intersection c cross d. It is proved. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்த 6th ஒன், let a equal to x belongs to w such that x less than 2, b வந்து x in a capital N such that 1 less than x less than or equal to 4 and c is equal to 3,5. இப்போ வெரிஃபைஸ்னு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏன்னா என்னன்னு எழுதிக்கணும். ஏ என்ன கொடுத்தாங்க, டபிள்யூங்கிறது நம்ம எனக்கு ஹோல் நம்பர். அப்போ ஹோல் நம்பர் இதில் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் லெஸ் தென் 2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2வை விட குறைவான இருக்கிற நம்ம எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ 2வை விட குறைவான என்ன இருக்கும், ஹோல் நம்பர் 0லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ 0,1 அதான் இங்கே எழுதிக்கேன். a ஈக்குவல் டு 0,1. b என்னது, எக்ஸ் லாங்ஸ் டு என்னது n, கேபிட்டல் என். நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1லேருந்து ஆரம்பிக்கும். கரெக்டாக. இப்போ 1, 2 அதில் கண்டினியூ போகும். ஆனால் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 1 less than x less than or equal to 4. அதாவது 1ஐ விட அதிகமாக இருக்கணும். 1ஐ விட அதிகமாக 4 வரைக்கும் எழுதணும். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கீழே ஈக்குவல் டு இருந்தால் என்ன நம்பர் கொடுத்தா அதையும் சேர்த்து எழுதணும். ஏன்னா ஒரு 2,3,4. சி வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 3,5. இப்போ ஒவ்வொரு டிவிஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ a cross b, a cross ப்ராக்கெட்டில் b யூனியன் c is equal to a cross b யூனியன் a cross c. இப்போ லெஃப்ட் சைடு அதேமாரி தான், சிஷுவல் அதேமாரி எடுத்துக்கிறோம். என்ன வரும், லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு a cross b யூனியன் c. ஓகேவா. அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ b யூனியன் c is equal to, b என்னது
2, 3, 4 யூனியன் 3, 5. இப்போ ரெண்டு செட்டில் உள்ள நம்பரை நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். அதுலேயே ஒரே நம்பர் 2 தடவை வந்தால் 1 டைம் தான் எழுதணும். ரைட்டா? இங்கே 2 இருக்கா, 2 எழுதியாச்சு. 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, ஒரு 3 எழுதினா போதும். இங்கே என்ன இருக்குது, 4 இருக்கா, 4, 5. அடுத்து A கிராஸ் B யூனியன் Cனா ஏங்கிற எலிமெண்ட் எழுதிக்கங்க, ஏங்கிற செட்டை எழுதிக்கோங்க. 0,1 கிராஸ் B யூனியன் C எழுதிக்கணும். இப்போ இதை வந்து ஆர்டர் பெறாக எழுதணும், அவ்வளோதான். அப்போ லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்து 1,2, 1,3, 1,4, 1,5. ஓகே. அடுத்து ரைட் சைடு எடுத்துக்கிறோம். ரைட் சைடு ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இப்போ A கிராஸ் Bனா என்ன வரும், ஏங்கிற செட் எழுதிக்கிறோம், கிராஸ் போட்டுக்கிறோம். B என்னது 2, 3, 4. அதே தான் அஸ்யூஷுவலாக என்ன பண்ணுவோமோ அதே பண்ண வேண்டியதான். இப்போ செட் போட்டு என்ன வரும், 0,2, அடுத்து 0,3, அடுத்து என்ன வரும் 0,4, அடுத்து 1,2, அடுத்து 1,3, அடுத்து 1,4. ஓகே. நெக்ஸ்ட்டு A கிராஸ் C. A கிராஸ்னால் A வந்து 0,1 கிராஸ் 3,5. அப்போ 0,3, 0,5, அடுத்து நெக்ஸ்ட்டு 1,3, 1,5. இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். அப்போ A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது, 0,2 இருக்குது, எழுதியாச்சு. 0,3, 0,3க்கு அப்புறம் என்ன இருக்குது, 0,4 இங்கே இருக்குது, 0,4 எழுதியிருக்கேன். அடுத்து 0,5 இருக்குது, எழுதிட்டேன். அடுத்தது 1,2 இங்கே இருக்குது, 1,2. அடுத்து 1,3 2 நம்பர் இருக்குது, அதில் நம்ம 1 எழுதினா போதும். 1,3, அடுத்து 1,4, அடுத்து 1,5. ஓகேவா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2. 1 and 2 கம்பேர் பண்ண இங்கேயும் 0,2 இருக்குது, இங்கே 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4, 1,5. ஓகே. ஃப்ரம் 1 and 2 we get left side equal to right side. அவ்வளோதான். அது செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C is equal to A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. அப்போ லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம், A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. அசோசியேஷன் சொன்னதான் B இன்டர்செக்ஷன் Cயை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். B இன்டர்செக்ஷன் C is equal to B என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 4 இன்டர்செக்ஷன் 3, 5. இப்போ இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது, 3 மட்டும்தான் இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C is equal to A வந்து என்னது 0,1, அடுத்த கிராஸ் B இன்டர்செக்ஷன் 3 இருக்குது. இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்டர் பெறாக எழுதணும். அப்போ என்ன வரும், 0,3 எழுதியாச்சு. அடுத்தது 1,3. அவ்வளோதான். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் சைடு நம்ம எழுதிட்டோம். அது ரைட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் சைடு ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. A கிராஸ் Bனா என்னது, ஏங்கிற செட் எழுதிக்கிறோம், 0,1 கிராஸ், அடுத்து 2, 3, 4. இப்போ இந்த ரெண்டு செட்டையும் ஆர்டர் பெற எழுதணும். இப்போ என்னது 0,2, 0,3, 0,4, அடுத்து 1,2, 1,3, 1,4. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு A கிராஸ் C. ஏங்கிறது என்னது 0,1 கிராஸ் சிங்கிறது என்னது 3, 5. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆர்டர் பெற எழுதணும். அப்போ என்ன எழுதுறோம், 0,3, அடுத்து நெக்ஸ்ட்டு 0,5, அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும் 1,3, 1,5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணோம், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இன்டர்செக்ஷன் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், காமனாக பொதுவாக என்ன இருக்கோ அதை எழுதணும். இங்கே கவனிங்க, இதையும் கம்பேர் பண்ணுங்கள். என்ன இருக்குது, இங்கே 0,3 இருக்குது, இங்கே 0,3 இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 0,5 இருக்குது, ஆனால் இங்கே 0,5 இல்லை. 1,3 இருக்குது, இங்கே 1,3 இருக்குது. 1,5, இங்கே 1,5 இல்லை. அப்போ என்ன எழுதலாம், 0,3, 1,3. ஓகேவா? இப்போ ஃப்ரம் 1 and 2 அதே தான் வருது. அப்போ from 1 to we get A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இப்போ left side equal to right side. Next, A union B cross C. A cross C union B cross C. ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கேன். அதே லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம். A union B cross C. அப்போ A union B கண்டுபிடிக்கணும். A union B equal to A வந்து 0,1 யூனியன் B வந்து 2, 3, 4. இப்போ அதேமாதிரி ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், யூனியன் பண்ணி எழுதணும். இப்போ 0,1, 2, 3, 4. ஓகே. இதோட என்ன பண்ணோம், A union B இன்ட்டு கிராஸ் C. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். அப்போ 0,1, 2, 3, 4 கிராஸ் 3, 5. இப்போ 0 அப்படியே 3யோட பண்ணால் 0,3, 0,5. அடுத்து 1,3, 1,5. அடுத்து 2,3, 2,5. ஓகே.
அடுத்தது 3,3, அடுத்து 3,5, அடுத்து 4,3, 4,5. ஓகே, இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு A cross C யூனியன் B cross C. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ A cross C is equal to என்னது? A வந்து 0,1 cross C வந்து 3,5. இப்போ இதை ஆர்டர் பெற எழுதுவோம். அப்போ 0,3, 0,5. அடுத்து 1,3, 1,5. நெக்ஸ்ட்டு B cross C. Bங்கிறது என்ன? 2,3,4 cross 3,5. இப்போ இதை ஆர்டர் பெற எழுதுங்க. 2,3, 2,5, அடுத்து 3,3, 3,5, 4, 4,3, அடுத்தது 4,5. 3 மிஸ் ஆயிடுச்சு. த்ரீ, 5. ஓகே, அப்போ 2,3, 2,5. அடுத்து நெக்ஸ்ட்டு 3,3, 3,5. அடுத்து 4,3, 4,5. ஓகே, நெக்ஸ்ட்டு A cross C யூனியன் B cross C. இப்போ ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். யூனியன் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். இங்கே பாருங்கள், இதானே? அப்போ என்ன வரும்? 0,3, 0,5. நெக்ஸ்ட்டு 1,3, 1,5. அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே 2 என்ன இருக்குது? 2,3, 2,5. அடுத்து 3,3, அடுத்து 3,5. நெக்ஸ்ட்டு 4,3, 4,5. ஓகே, 4,3. இப்போ 1 and 2, 1ஐயும் 2வையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இங்கே இருக்குது 1, 2வையும் கம்பேர் பண்ணால் ரெண்டு ஈக்குவலாக வருது. ஃப்ரம் 1 and 2 we get A union B cross C is equal to A cross C union B cross C. It is proved. Left side equal to right side. 7th one, let A equal to the set of all natural numbers less than 8, B equal to the set of all prime numbers less than 8, C is equal to the set of all even prime number. Verify that A intersection B cross C equal to A cross C intersection B cross C, A cross B minus C, A cross C, A cross B minus A cross C. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா A equal to the set of all natural number less than 8க்குள்ளே இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதணும். அப்போ நான் A equal to என்ன வரும்? 1, 2, 3, 4, 5, 6, 7. நெக்ஸ்ட்டு the set of all prime numbers less than 8. 8க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பரை எழுதணும். என்ன வரும்? 2, 3, 5, 7. C is equal to the set of even prime number. ஈவன் நம்பர்னா ஒரே நம்பர் தான், 2 மட்டும்தான். அதை எழுதியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு எடுத்தோம். ஃபஸ்ட் டிவிஷனில் A இன்டர்செக்ஷன் B cross C is equal to A cross C இன்டர்செக்ஷன் B cross C. அப்போ லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு இதை எப்படி எழுதுங்க? A இன்டர்செக்ஷன் C cross C. ஓகேவா? இப்போ A இன்டர்செக்ஷன் Bனா என்ன அர்த்தம்? Aங்கிற செட்டை எழுதியிருக்கோம், அடுத்த இன்டர்செக்ஷன் Bங்கிற செட்டை எழுதியிருக்கேன். இது ரெண்டுத்துக்கு காமனாக பொதுவாக என்னென்ன இருக்குது? 1 இருக்குது, 1 இல்லை. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 எழுதிட்டேன். அடுத்து 3 இருக்குது, 3 எழுதிட்டேன். இந்த செட்டில் 4, இங்கே 4 இல்லை. அடுத்து 5 இருக்குது, 5 எழுதிட்டேன். அடுத்து 7 இருக்குது, 7 எழுதிட்டேன். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B cross C. இதோட Cயை க்ராஸ் பண்ணுறோம், க்ராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அப்போ 2, 3, 5, 7 cross 2. அப்படியே 2ஓட பேர் பண்ண வேண்டியதான். 2, 2, அடுத்து 2, அடுத்து 3, 2, அடுத்து 5, 2, 7, 2. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ரைட் சைடு ஈக்குவல் டு A cross C இன்டர்செக்ஷன் B cross C. அப்போ A நமக்கு 7 வரைக்கும் உள்ள நேச்சுரல் நம்பர் எழுதிட்டேன். C வந்து ஈவன் ப்ரைம் நம்பர் 2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆர்டர் பேர் எழுதணும். இப்போ 1, 2, அடுத்து 2, 2, அடுத்து 3, 2, அடுத்து 4, 2, அடுத்து 5, 2, அடுத்து 6, 2, அடுத்து 7, 2. ஓகே, நெக்ஸ்ட்டு B cross C. அப்போ Bங்கிற செட் எழுதிட்டு Cயையும் க்ராஸ் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன வரும்? B 2, 2, 3, 2, அடுத்து 5, 2, 7, 2. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? இன்டர்செக்ஷன் இருக்கணும். அப்போ A cross C இன்டர்செக்ஷன் B cross C ஈக்குவல் டு இங்கே 2, 2 இருக்கா? இந்த செட்டில் 2, 2 இருக்கும், எழுதியாச்சு. 3, 2, 3, 2. அடுத்து 5, 2, 5, 2.
அடுத்து 7,2 7,2. இப்போ இந்த 2வையும் 1ஐயும் கம்பேர் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது? 2,2 இருக்கா, 3,2 இருக்கா, 5,2 இருக்கா, 7,2. அப்போ from 1 and 2 we get A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. At the third one, A cross B minus C is equal to A cross B minus A cross C. எப்போதுமே நம்ம ப்ராக்கெட் உள்ள எடுத்துக்கோமா, B minus C is equal to B வந்து என்னது 2, 3, 5, 7 minus C வந்து 2. மைனஸ்னால் என்ன அர்த்தம்னா ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணிடணும். எப்போ பிங்கிற செட்டில் 2 இருக்குது, சி வந்து 2, அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? 3, 5. அடுத்து நெக்ஸ்ட் என்னது? ஏ கிராஸ் பி பி மைனஸ் சி ஈக்குவல் டு 1, 2, 3 7 எழுதிட்டேன். பி மைனஸ் என்னது? 3, 5, 7. இப்போ இது அப்படியே ஆர்டர் பெற எழுதணும். அப்போ 1, 3 1, 5 1, 7. அடுத்து 2, 3 2, 5 2, 7. அடுத்து நெக்ஸ்ட்டு 3, 3 3, 5 3, 7. அடுத்து நெக்ஸ்ட்டு 4, 3 4, 5 அடுத்து 4, 7. நெக்ஸ்ட்டு 5, 3 5, 5 5, 7. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு 6, 3 6, 5 6, 7. நெக்ஸ்ட்டு 7, 3 7, 5 7, 7. ஓகே. அடுத்து ஏ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். ஏ என்னது? ஒரு 7 வரை 8 வரைக்கும் உள்ள லெசன் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ். கிராஸ் வந்து ப்ராப்ளம் நம்பர் எழுதியிருக்கேன். இப்படி ஆர்டர் பெற எழுதலாம். அப்போ 1, 2 1, 3 1, 5 1, 7. அடுத்து 2, 2 2, 3 2, 5 2, 7. நெக்ஸ்ட்டு 3 2 3, 3 5 3, 7 இங்கே எழுதியிருக்கேன்னா. அடுத்து நெக்ஸ்ட்டு 4, 2 4, 3 4, 5 4, 7. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு 5, 2 5, 3 அடுத்தது 5, 5 5, 7. அடுத்து நெக்ஸ்ட்டு 6, 2 6, 3 6, 5 6, 7. நெக்ஸ்ட்டு 7 7, 2 7, 3 7, 5 7, 7. ஓகே. அடுத்து ஏ கிராஸ் சி. ஏ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சி வந்து 2. இது ஈஸியாக போட்டுடலாம். 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. என்ன மீனிங்னா இந்த ஏ கிராஸ் பியில் ஏ கிராஸ் என்ன இருக்கோ எல்லா நம்பரையும் நம்ம கேன்சல் பண்ணிடணும், அவ்வளோதான். ரைட்டா? இங்கே என்ன இருக்குது? 1, 2 இருக்கா, இதை கேன்சல் ஆகிடும். அடுத்தது 2, 2 இருக்கா, 2, 2 அந்த நம்பர் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 3, 2வா, 3, 2 கேன்சல் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 4, 2 இதுவும் கேன்சல் ஆகிடும். அடுத்து 5, 2 இது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 6, 2 இதுவும் கேன்சல் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட் என்னது? 7, 2 கேன்சல் ஆகிடுச்சா. மீதி எல்லாத்தையும் எழுதணும். என்னது? 1, 3 1, 5 1, 7. அடுத்து 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 3, 7 4, 3 4, 5 4, 7 5, 3 5, 5 5, 7 6, 3 6, 5 6, 7. அடுத்து நெக்ஸ்ட்டு 7, 3 7, 5 7, 7. ஓகே. இப்போ ஃப்ரம் 1 and 2 we get A cross B ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஓகே. ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. இது ஃபஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். ஓகே. ஃப்ரம் 1 and 2 we get A cross B minus C is equal to A cross B minus A cross C. Left side equal to right side. This verified. Okay. Thank you for your watching. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு இது வரும். ஓகே, நோட்டிஃபிகேஷன் வரும்.
Thank you so much.